ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு இனிமேட்டு டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைனட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் செட். இது என்ன வெல் டிஃபைனட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்னா நீங்க எது வேணாலும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 அப்படின்னு இருக்கலாம், இல்லை நிறைய புக்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். அது வெல் டிஃபைனடா இருக்கணும் அப்படின்னா தெளிவானதா இருக்கணும். இப்ப ஒரு பேஸ்கெட்ல நம்ம வந்து பேனாவும் போட்டு வச்சுக்கிறோம், பென்சிலும் போட்டு வச்சுக்கிறோம், புக்ஸும் போட்டு வச்சுக்கிறோம், எரேசரும் போட்டு வச்சிருக்கோம்னா அதுல கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைனட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே அதுல கலந்துருக்கு. அப்படி இல்லாம இது மட்டும்தான் அதுல இருக்குன்னு சொல்றதா இந்த வெல் டிஃபைனட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. அதான் செட். ஓகேங்களா? இது ஒரு பேனா மட்டும் இருந்தா அது வெல் டிஃபைனட் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த மாதிரிதான். அடுத்தது வந்து இதுல பேசிக்கான ஒரு டெஃபினேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து இஃப் ஏ அண்ட் பிங்கிறது 2 நான் எம்டி செட்ஸா இருக்கு. நான் எம்டி செட்ஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு செட் இருக்கு, அந்த செட்டுல நம்பர் இருக்கு அப்படிங்கறதா இந்த நான் எம்டி செட். இப்ப ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எம்டியா இல்லாம அதுல ஏதோ ஒரு நம்பர் 1 2 அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கிறதா நான் எம்டி செட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஏ கமா பின்னு 2 எடுத்துக்கிறோம். அந்த செட்டுங்கிறதுல வந்து ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேஸ் ஏ கமா பி. அது என்ன ஏ கமா பிங்கிறது ஆர்டர்டு பேஸா இருக்குன்னா இந்த ஏ கமா பிங்கிறது கன்சிக்யூட்டிவா நிறைய ஏ கமாஸ் பிஸ் இருக்கும். அதுல வந்து நமக்கு ஒண்ணுமே ஆர்டர்டா இருக்கும். இப்போ வந்து 1 பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டினேட் எல்லாமே 1 1 1 இருக்கணும். இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 2 மல்டிபிள் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்டர்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பர்டிகுலர் சீக்வன்ஸ் நமக்கு கரெக்டா அந்த இடத்துல இருந்திருக்கணும். அதான் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்றோம். அது இந்த பேர் வந்து ஆர்டர்டா இருக்கு. such that இந்த ஏங்கிறது கேபிட்டல் ஏங்கிற செட்ல இருந்து எடுக்கிறோம், பிங்கிறது கேபிட்டல் பிங்கிற செட்ல இருந்து எடுக்கிறோம். இஸ் கால்ட் Cartesian product of A, B and is denoted by A cross B ன்னு சொல்லுவாங்க. Thus, A cross B is equal to set of all A, B such that A belong to A, B belong to B. இதுதான் வந்து நமக்கு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய டெஃபினேஷன் Cartesian product of A and B. இப்ப ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்ப இந்த கான்செப்ட் என்ன, இது வந்து எம்டி செட் நமக்கு தெரியும். எம்டி அப்படிங்கக்கூடியதான் இதுல மென்ஷன் பண்றோம். சரிங்களா? இப்ப 1 into 0 is equal to 0. அதே மாதிரி 0 into 10 அப்படின்னாலுமே நமக்கு 0 தான். அப்ப எந்த ஒரு எம்டி செட்டோட நம்ம நான் எம்டி செட்டை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். அதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நோட். இப்ப நமக்கு 10th பொறுத்தளவுக்கு 1 மார்க் வந்து புக் பேக்ல இருக்கிறதான் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. புக்குக்குள்ள நிறைய இடத்துல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். எங்க இருந்து வரும்னா நோட்டுங்கிறதுல இருந்தா நமக்கு கேட்பாங்க. நோட்டுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்ஸ கூட ஒரு ஃபார்முலா வச்சு எல்லா சமும் ஒரே மாதிரிதான் இருக்குங்கிறத வச்சு நம்ம போட்டுடலாம் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா. ஆனா நோட் அப்படிங்கறது வந்து எதுனா நம்ம அனலிட்டிக்கலா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாதான் நோட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணலாம். 100 out of 100 எடுக்கணும் அப்படின்னாலுமே சரி, பாஸ் ஆகுறதுக்கு 1 மார்க் கம்மியா எனக்கு இருந்தாலும் சரி, நம்ம நோட்டை தெளிவா படிச்சாதான் ரெண்டுமே நடக்கும். 100 out of 100 எடுக்க முடியும், பாஸும் ஆக முடியும். அதை இதை கான்செப்டுவலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப A cross B is the set of all possible ordered pairs. என்ன மாதிரி ஒரு ஆர்டர்டு பேஸா அதுல இருந்தாலும் ஓகே. பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் A and B such that அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவார்டினேட் இஸ் an element of A, செகண்ட் குவார்டினேட் இஸ் an element of B. அதான் இந்த A belongs to capital A, B belongs to கேபிட்டல் பின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து A cross B க்கு பார்த்துட்டோம். இப்ப இதை வந்து B cross A க்கு எழுதலாம். அப்ப முதல் எலிமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா B belongs to capital B, ரெண்டாவது வந்து A belongs to capital A வா இருக்கும். அந்த ஆர்டர் மட்டும் தான் மாறி இருக்கும். அடுத்தது ஜெனரலா A, Bங்கிறதும் B, Aங்கிற இந்த பேர் வந்து நாட் ஈக்குவல் தான். பர்டிகுலரா A equal to B ன்னு சொன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. எப்படின்னா இந்த கண்டிஷன் பாருங்களேன், 1, 2 ஓகேவா. அதே நான் இங்க 2, 3ங்கிறது எனக்கு ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் தான். ஆனா நான் இந்த இடத்துல 1 equal to 3ன்னு சொல்லிட்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்ல போட்டுக்கிறேன்.
ஓகேங்களா? இப்படி நான் போட்டேன்னா எனக்கு வந்து இது என்ன ஆயிடும் அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கக்கூடிய கண்டிஷன் வந்துடும். ஓகேவா? 1னாலும் 3னாலும் ஒண்ணுதான். அப்ப நான் இங்க ரெண்டுத்தையுமே 1ன்னு மாத்திக்கலாம், இல்ல ரெண்டுத்தையுமே 3ன்னு மாத்திக்கலாம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. If A and B, the Cartesian product is also called referred as cross product ன்னு சொல்லுவாங்க. ஜெனரலா A cross B not equal to B cross A. ஆனா n of A cross B யும் n of B cross A வும் ஒன்னா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தாண்டி ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே கிராஸ் தான் பண்றோம், நமக்கு ஆர்டர் மட்டும் தான் மாறி இருக்கு. சோ அதனால இதுல என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட் இதுலயும் இருக்கும். அடுத்தது A cross B is equal to empty if and only if A equal to empty or B equal to empty. A எம்டியா இருக்கலாம், இல்ல B எம்டியா இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதோ ஒரு இது எம்டியா இருந்தா A cross Bங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிடும்? எம்டி அப்படிங்க கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலா எம்டிங்க தாண்டி இது நல் செட் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். If n of A is equal to P, n of B is equal to Q அப்படின்னா then n of A cross Bங்கிறது என்னது? PQ அப்படின்னு சொல்லுவோம். n of A cross n of Bங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி தானே A cross Bன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன்ல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடும். சோ இது வந்து நமக்கு இன்ட்ரோசெக்ஷன் முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து வர வீடியோஸ்ல எக்ஸாம்பிள் 1.1, 2, 3 எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.